கோவையில் நடைபெற்ற மண்டல அளவிலான தடகள போட்டி 184 புள்ளிகளுடன் மண்டல விளையாட்டுப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற செயின்ட் ஜூட்ஸ் பள்ளி 19 தங்கம் 29 வெள்ளி 2 வெண்கலம் என 50 பதக்கங்களை குவித்து அசத்தல். கோவையில் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மண்டல அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டிகள் கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது. கோவை ஸ்டெயின்ஸ் பள்ளி சார்பில் நடைபெற்ற இந்த மண்டல அளவிலான போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் செயின்ட் ஜூட்ஸ் பள்ளி மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட்டு 19 தங்க பதக்கங்கள், 29 வெள்ளி பதக்கங்கள் மற்றும் 2 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 50 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதன் மூலம் 184 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்த செயின்ட் ஜூட்ஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. இரண்டாவது இடத்தை 57 புள்ளிகளுடன் செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமியும், 48 புள்ளிகளுடன் போட்டியை நடத்திய ஸ்டெயின்ஸ் பள்ளி 3வது இடத்தையும், 37 புள்ளிகளுடன் செயின்ட் ஹில்டாஸ் பள்ளி 4வது இடத்தையும் பிடித்தன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஸ்டெயின்ஸ் பள்ளியின் தாளாளர் பிலிப் ஆர்ஜே பவுலர் பரிசுகள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் செயின்ட் ஜூட்ஸ் பப்ளிக் பள்ளி மற்றும் இளையோர் கல்லூரி முதல்வர் சரோ தன்ராஜன், ஸ்டெயின்ஸ் பள்ளி முதல்வர் செனட் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் விளையாட்டு திறமை, கடின உழைப்பு மற்றும் தொடர் பயிற்சியின் வெளிப்பாடாக இந்த வெற்றி அமைந்துள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டு தெரிவித்தனர். மண்டல அளவிலான போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள இந்த வெற்றி மாணவர்கள் தொடர்ந்து தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று மேலும் பல சாதனைகளை படைக்க ஊக்கமளிக்கும் என செயின்ட் ஜூட்ஸ் பள்ளி முதல்வர் சரோ தன்ராஜ் தெரிவித்தார். குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்ப வந்திருக்கேன். ஒரு தடவை உங்களோடலாம் பேசினேன். கடவுள் கிருபையில் இன்னொரு தடவை வந்து நிற்கிறேன். இன்றைக்கி ரீஜனல் அத்லெட்டிக் மீட் நடந்தது. அன்னைக்கு நடந்தது ஜோனல், அதாவது தமிழ்நாட்டில் ஜோன் பியில் 49 ஸ்கூல்ஸில் நாங்கள் வின் பண்ணினது. இன்றைக்கி ரீஜனல் அத்லெட்டிக் மீட் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 159 ஸ்கூல்ஸ் இன்க்ளூடிங் அந்தமான் நிக்கோபார் ஸ்கூல்ஸ் எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற காம்படிஷன் இது. அண்ட் ரியலி இட் வாஸ் அ ரியல் குட் காம்படிஷன். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. அண்டு ஆஸ் யூஷுவல் அவங்க டாப் பண்ணாங்க. எங்கள் ஸ்கூலில் மட்டுமே ஓவரால் பாயிண்ட்ஸ் நாங்கள் 184 எடுத்திருக்கோம். அடுத்த பொசிஷன் செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமி சென்னை, அவங்களுக்கு 57 பாயிண்ட்ஸ் ஓவராலில். இந்த ஓவரால் ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பசங்க பண்ணாங்க. அப்புறம் 7 ரெக்கார்ட் பிரேக் இருந்தது. அப்புறம் 29 அதாவது இந்த ரீஜனல் மீட்டில் செலக்ட் ஆகுறவங்க நேஷ்னல் அத்லெட்டிக் மீட்டுக்கு போகணும். எங்கள் ஸ்கூல்லேருந்து மட்டும் இப்போ 29 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க நேஷ்னலுக்கு போகிறதுக்கு. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக மெடல்ஸும் வாங்கியிருக்கோம், அதிகமாக நேஷ்னலுக்கு செலெக்ஷனும் ஆகியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறது முதல்ல கடவுளுக்கு. ரெண்டாவது எங்களுடைய கோச்சஸ் டே அண்ட் நைட் பார்க்காம ரொம்ப உழைச்சாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எங்கள் பிலவட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே அவங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தாங்க, அவங்களுடைய எல்லா முயற்சியும் கொடுத்தாங்க. ஸோ ஆல் சியர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தேம். அவங்களால தான் இது முடிஞ்சது. அதுக்காக எல்லாருக்கும் நன்றி. We are very grateful to everybody. Thank you.